அனைத்து தமிழுலகளுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் பங்குனி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மீனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் மற்றும் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறுகிறது. இது வசந்த காலத்தின் தொடக்கமாக உள்ளது. சிவபெருமான் பார்வதியை கைத்தலம் பற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுகிறது. தெய்வீக திருமணங்கள் நடைபெறும் இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் உள்ளன. அவை என்ன என்று பார்க்கலாம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசமெல்லாம் கொண்டாடப்படும் உத்தர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறும். அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சியம்மன் சொக்கநாதரை மணந்து கொண்டதும், தன் நெற்றிக்கண் பார்வைப்பட்டு சாம்பலாகி போன மன்மதனை ரதியின் வேண்டுதல் படி சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்ததும் இந்த நாளில்தான் என்று புராணங்கள் சொல்கிறது. தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள் ஆகும். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். கார்காலத்தில் விளைந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். பங்குனி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி என்று பெயர். இதில் விரதம் இருந்தால் தொழில் இடையூறுகள், எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் விலகும். எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஸ்ரீ ராமபிரான் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஆற்றல் பெற்ற பின்னர்தான் ராவணனை வென்று சீதையை மீட்டதாக இதிகாச வரலாறு கூறுகிறது. பங்குனி 1 முதல் பங்குனி 3 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். பங்குனி 4 முதல் பங்குனி 26 வரை கும்பராசியில் புதன் வக்ரம் அடைகிறார். பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். பங்குனி 27 முதல் பங்குனி 30 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். தைரியமும் வாக்கு வன்மையும், பெற்றோர் நட்பு, பிரபலம், உன்னத பதவி, நிலையான சொத்துக்களை அமைத்துக் கொள்வதில் விருப்பம், ஆலய வழிபாடு, வேத மந்திர கோஷங்களை கேட்பதில் பிரியம், சுவையான உணவில் விருப்பம், முன்கோபம், மற்றவர்கள் பேச்சை கேட்காத குணம், ரகசியமாக எதையும் செய்வது, மற்றவர்களிடம் இருந்து வித்தியாசமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர், தனிமையில் விருப்பம், தான் எடுத்த காரியத்தை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவேச குணம், பிறர் தன்னை பெருமையாக பேச வேண்டும் என்ற தற்புகழ்ச்சி பிரியர், தான் என்ற கர்வம், ஆணவம், அகங்கார குணம், தன்னை மதிப்பவர்களை மதிப்பீர்கள், மதிக்காதவர்களை நீங்கள் மதிக்க மாட்டீர்கள், தங்கள் விருப்பப்படி வாழ விருப்பம், எதிர்கால சிந்தனை இல்லாதவர், பக்தி என்ற மாயை அதிகம் நம்பும் சிம்மராசிக்காரர்களே. பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிக்கும் புதன் அங்கு நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் உள்ளார். இதன் விளைவாக வருமான பற்றாக்குறை ஏற்படலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் செய்யும் முயற்சி தாமதப்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் இடையூறு ஏற்படலாம். பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள் வரும் என்பதால் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. திருமால் வழிபாடு அவசியம் தேவை. மீனத்தில் உள்ள புதன் பங்குனி 4ஆம் தேதி வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு தனலாபாதிபதியான புதன் உங்கள் ராசியை பார்க்கும் இந்த நேரம் மிக அற்புதமான நேரம். பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். பாசமிக்க நண்பர்கள் நேசக்கரம் நீட்டுவர். தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். அதற்கு நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். திருமண முயற்சி கை
கைகூடும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதனோடு பரிவர்த்தனை யோகமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது அதுவும் கிடைக்கும். கடமையை சரிவர செய்து அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் பாராட்டு பெறுவீர்கள். பங்குனி 27ஆம் தேதி புதன் மீண்டும் மீன ராசிக்கு செல்கிறார். அவர் அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் நீச்சபங்க ராஜயோகமும் அதனோடு புத சுக்கிர யோகமும் மற்றும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. எனவே குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக நடைபெறும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் யோகம் உண்டு. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உயரும். முரண்பாடாக பேசியவர்கள் ஒத்து போவார்கள். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். பங்குனி 24ஆம் தேதி கடக ராசியில் அவர் நீச்சம் பெறுகிறார். 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். தடைகள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்குழப்பம் ஏற்படும். பூமியால் பிள்ளைகளால் என்று அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து அலைமோதும். இது போன்ற நேரங்களில் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. உடன்பிறப்புகளின் பாசம் குறையும். வெளியிடங்களுக்கு செல்லும் போது விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களுக்கு ஆட்சி நாயகரான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டம ராசியான மீன ராசியில் அஷ்டம சனியாக வந்தமர்ந்துள்ளார். மேலும் சனி பகவான் மீனராசியில் இருந்து தனது 3 மற்றும் 6 மற்றும் 10ஆம் பார்வையால் பார்ப்பார். சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமான ரிஷபத்தையும் தனது 6ஆம் பார்வையால் உங்கள் ஜென்ம ராசியான சிம்ம ராசியையும் தனது 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5வது ராசியான தனுசு ராசி பார்த்து பலன்களை தந்து அனுபவிக்க செய்வார். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் தொழிலை பற்றி பார்க்கலாம். சனி பகவான் அமர்ந்துள்ள மீன ராசி 8ஆம் இடம். தன விரயம், காரிய தோல்வி, மனக்கவலை, விஷபயம், காரியத்தடை, எதிரிகளால் தொல்லை, வழக்கு, நோய், கடன் தொல்லை, விபத்து, கண்டம் இவைகளை குறிக்கும் இடமாகும். இயல்பாக உங்கள் சிம்ம ராசி ஆட்சி கிரகமான சூரியனுக்கு சனி பகவான் பகை கிரகமாகும். எனவே 8ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை தரமாட்டார். நீங்கள் இதுவரை ஆட்சி அதிகார பலத்தாலும் பணபலம் ஆள் பலத்தால் நேர்மையற்ற முறையில் சம்பாதித்த பணம், சொத்துக்களையும் இப்போது தவறான வழியில் சம்பாதிக்கும் பணம், சொத்துக்களையும் வில்லங்கம், விவகாரம், வியாஜியங்களை தந்து அழிப்பார். புதிய திட்டங்களை செயல்படுத்த செய்து புதிய தொழில்களை தொடங்க செய்து அதன் மூலம் கையில் உள்ள பணத்தை கரைத்து விடுவார். தன்னிடம் வேலை செய்யும் தொழிலாளர்களின் மூலம் பிரச்சனைகளை உருவாக்கி தொழிலில் உற்பத்தி குறையும். தொழிலை முடக்கி விடுவது போன்று செய்து வருமானத்தை முடக்கி விடுவார். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் உங்களின் 10வது ராசியான ரிஷப ராசியை பார்க்கிறார். ரிஷபராசி சுக்கிரன் சனிக்கு நட்பு கிரகமாகும். இதனால் சில நன்மை தீமைகளை கலந்தே அனுபவிக்க செய்வார். மனைவியால் சில நன்மைகள் உண்டாகும். தாய்க்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள், அதாவது மாமியார் மருமகள் இவர்களிடையே கருத்து வேறுபாடு உண்டாகி உங்கள் நிம்மதியை கெடுக்கும். இதனால் கணவன் மனைவி இடையே பாசமும் தாம்பத்திய சுகமும் குறையும். பொறுமையாக சூழ்நிலை புரிந்து செயல்படுவீர்கள். இல்லையேல் வீட்டில் ஒற்றுமை நிம்மதி குறையும். இந்த ராசி பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டில் தங்களது பெற்றோர்கள் சகோதரர்களிடம் சொத்தில் பங்கு கேட்டு பிரச்சனை செய்வார். கூட்டு குடும்பத்தில் வாழும் பெண்கள் பாகம் பிரித்து தனி குடுத்தனம் செய்ய வேண்டும் என சில பெண்கள் நச்சரிப்பார்கள். சில பெண்களின் வாழ்க்கையில் சீதன பொருட்கள் வரதட்சணை சரியாக கொண்டு வரவில்லை என்று கணவன் வீட்டார் துன்பப்படுத்துவார்கள். இதனால் சிரமம் பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம். இம்மாதம் அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும்.